என்னுடைய கேள்வி, ஏக இறைவனை ஏற்றுக்கொள்கிறவரும் அல்லது இந்து மதம் போன்ற மதங்களிலே கொள்கையை அனுபவிக்கிறவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இஸ்லாத்திலே சில உட்பிரிவுகள் இருப்பதாக இருக்கிறோம். அவர்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு உட்பிரிவை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டுமா, அல்லது அவர்கள் விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமியராக மட்டுமே வாழ்க்கலாம்? இஸ்லாத்தில் சில உட்பிரிவுகள் இருக்கிறது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கணுமா, எந்த பிரிவிலும் இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல் மேட்ரு என்னன்னு கேட்டால், இஸ்லாத்தில் உட்பிரிவுலாம் கிடையாது. இஸ்லாம்ங்கிறது ஒரே ஒரு சமுதாயம் தான், ஒரே ஒரு இனம்தான், ஒரே ஒரு குழு தான், ஒரே ஒரு கூட்டம் தானே தவிர அதுக்குள்ள எந்த விதமான உட்பிரிவும் இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆனால் முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாத்தில் கிடையாது. குர்ஆனில் இப்படி எங்களுக்கு சொல்லப்படவே இல்லை, நபிகள் நாயகம் அப்படி எங்களுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் முஸ்லீம்களில் சில பேர் அவர்கள் புரிந்து கொண்ட மார்க்கத்தை புரிந்து கொள்ற விதத்திலையும் அவர்கள் செய்கிற தொழில் முறையிலையும் சில பிரிவுகளாக அவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆகியிருக்கிறாங்க? உதாரணமாக வந்து கடல் வாணிகம் செய்யக்கூடியவர்கள் மரைக்காயர் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டார்கள். மரைக்காயர் என்பது மரக்கலாயர், மரக்கலாயர் என்பதிலிருந்து திரிந்தது தான் மரைக்காயர். மரக்கலம்னா என்ன? படகு, தோணி, கப்பல், மரக்கலம்னு சொல்றது. மரக்கலாயர்னு சொன்னா தோணி மூலமாக, கப்பல் மூலமாக, படகு மூலமாக வியாபாரம் செய்தவர்கள். அப்ப கடலோரத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் வந்து அரபு நாட்டிலிருந்து சரக்குகளை கொண்டு வந்து நம்ம நாட்டில் வந்து இறக்கி இங்கிருந்து சரக்குகளை ஏற்றி கொண்டு அங்கே கொண்டு விற்று வியாபாரம் நடத்தி வந்தார்கள். இவங்க கடல் வணிகர்கள் பேரு. இவங்க தான் மரைக்காயருங்கிறாங்க. இவங்க வந்து கொள்கையினால இந்த பேர் வரல, கடலோரத்தில் இருப்பார்களே. ஆனால் பெரும்பாலும் அவர்கள் என்ன செய்வாங்க? மரைக்காயிருப்பாங்க. அவங்க கப்பல் தொழில் பண்ணதுனால இந்த பேர். ஆனால் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது அநியாயம். அவன் செஞ்சா அவன் சொன்னான், மரக்கலத்தில் தொழில் பண்ற காலத்தில் மரக்கலாயர்னா, இப்ப மரக்கலத்தையே பார்க்க மாட்டேங்கிறான். இவன் அதை சாதி மாதிரி அறியாமையினால என்ன செஞ்சுட்டான்? இவன் ஆக்கி கொண்டான். அதுக்கு இஸ்லாத்தில் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி ராவுத்தர்பாங்க. ராவுத்தர்னா என்ன? குதிரைக்கு பயிற்சி அளிப்பவன். ராவுத்தன்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னா, குதிரைக்கு பயிற்சி அளிப்பவன். யானைக்கு பயிற்சி அளித்தால் மாவுத்தன் என்றும், குதிரைக்கு பயிற்சி அளித்தால் ராவுத்தன் என்றும் சொல்லப்படுவார்கள். அப்ப ராவுத்தர்னா என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே அன்றைக்கு, இப்ப எப்படி எனக்கு தெரியல, அந்த சரித்திர காலங்கள்ல எல்லாம் அரபு நாட்டு குதிரை ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த குதிரை தான் யுத்தத்தில் ரொம்ப பயன்படுத்துவாங்க. அப்ப நம்ம நாட்டில் இருக்கிற சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு அந்த காலத்தில் முஸ்லீம் வணிகர்கள் என்ன செய்வாங்கன்னா, அரபு நாட்டிலிருந்து குதிரையை கொண்டு வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை இராணுவத்துக்கு என்ன செய்வாங்க? பாண்டிய மன்னர்களுக்கு, சோழ மன்னர்களுக்கு விற்பனை செய்வார்கள். அந்த ராவுத்தர் வேலை பார்த்ததுனால, குதிரைக்கு பயிற்சி அளித்த காரணத்தினால் அவர்கள் ராவுத்தர் என்று சொல்லப்பட்டார்கள். இப்ப இவன் குதிரையே கிடையாது, இவன் ராவுத்தர். இது தப்பு. ஆனா ஜாதி மாதிரி ஆக்கிட்டான். இவன் ஆக்கிட்டான் அறியாமையில். இஸ்லாம் அதை வந்து ஏத்துக்கிறவே இல்லை. அதெல்லாம் இப்ப நாங்க ஒழிச்சிட்டு வர்றோம். பின்னாடி பேருக்கு பின்னாடி மரைக்காயரு, பேருக்கு பின்னாடி ராவுத்தர்லாம் போடுவாங்க. அதெல்லாம் போடாத, இஸ்லாத்துல இல்ல. உங்க அப்பா மரைக்காயர் இருந்தா மரைக்காயர் வந்துட்டு போறான், நீ ஏன் மரைக்காயருங்கிற? நீ என்ன கப்பலை அவரமா பண்ற? நாங்க கேட்கிறோம். நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வந்து பட்டாணிகள்ங்கிறாங்க. பட்டாண்டா என்ன? பட்டாண்டா வடக்க உள்ள ஒரு மாநிலம், ஒரு மாகாணம். அங்க ஒரு வகுப்பு கலவரம் வருது. அதுல முஸ்லிம்கள் வாழ முடியாம தமிழ்நாட்டுக்கு அகதிகளா வர்றாங்க. அங்கேருந்து வந்ததுனால அவர்களுக்கு அதை உருது பேசுவாங்க. அவங்க உருது தாய்மொழியா உள்ளவங்களாம் யாரு? பட்டான்கிற பகுதியிலிருந்து வந்தவர்கள், பட்டாணியர்கள் அப்படின்னு சொல்லுவது. இப்படியாக சில காரண காரியங்களால் சில பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவ்வளவு தானே தவிர இதுல எதுலையும் நீங்கள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களும் அதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் முஸ்லிம்ங்கிற ஒரே பெல்ட்ல தான் இருக்க வேண்டும். அதான் இஸ்லாம் விரும்புகிறது. அறியாமையினால இது உண்டான பிரிவு. அவ்வளவுதான்.